ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரோஜா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இட்லி உப்புமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து நைட்டே ஃப்ரிட்ஜில் இட்லி வச்சுருந்தேன், மார்னிங் எடுத்திருக்கேன். ஸோ எடுத்து நம்ம வந்து காய் திருவோம் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி திருவி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் கையில் கூட பிச்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பலன்னு வரும். இதுக்கு நான் 5 இட்லி எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போது இது தாளிக்க தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சம் உப்பு. இப்போது இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு, பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போது இதில் 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், ஆனியன், கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வர மாதிரி வதக்கிக்கலாம் நல்லா. ஸோ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வேகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணி இது நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. சிக்கன் மசாலா, கரம் மசாலா ஏன் ஆட் பண்ணியிருக்கேன்னா, அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இது பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்க விடுங்க. இது நல்லா கட்டியாகட்டும். ஸோ அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். இப்போது இந்த மாதிரி அதை நல்லா கட்டியாகி அந்த எண்ணெய் ஆயில் எல்லாம் மேலே வர மாதிரி இருக்கா, மேலே வர மாதிரி. ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா கட்டியானதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த இட்லியை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா இட்லி பொடியும் இதில் நல்லா போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த மசாலாவோட லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா வந்து எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டா இந்த மாதிரி கலருக்கு வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலே வந்து கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டால் நம்மளோட டேஸ்டான இட்லி உப்புமா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.